السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 427. இந்த பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு பாபு சிஃபத்தி தூலில் கமீசி வல் கும்மி வல் இசாரி வ தரஃபில் அமாமதி வ தஹரீமி இஸ்பாலி ஷைஇம் மின் தாலிக அலா சபீலில் ஹுயலாஅ வ கராஹதிஹி மின் கைரி ஹுயலாஅ என்பதாக என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகளையும் அதனுடைய விஷயங்களையும் பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்பது ஆடையின் நீளம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதாக அமைகின்றது. நம்ம ஒரு ஆடை உடுக்கின்றோம் என்று சொன்னால் அந்த ஆடையில் எல்லாம் கட்டுப்படும். நம்முடைய மேலாடைகள், நம்முடைய கீழாடைகள், நம்மளுடைய தலப்பாகை, இது போன்ற எல்லா ஆடைகளும் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த ஆடையினுடைய நீளம் எப்படி இருக்கணும், அதாவது எந்த அளவிற்கு இருக்கணும், எப்படி இருந்தால் சரி, எப்படி இருந்தால் தவறு என்பதை குறித்து பேசக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் என்பது நமக்கு அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 119வது பாடம். இந்த பாட தலைப்பு என்ன? பாபு சிஃபத்தி தூலில் கமீசி வல் கும்மி வல் இசாரி வ தரஃபில் அமாமதி வ தஹரீமி இஸ்பாலி ஷைஇம் மின் தாலிக அலா சபீலில் ஹுயலாஅ வ கராஹதிஹி மின் கைரி ஹுயலாஅ. இதனுடைய அர்த்தம் பாருங்க. பாபு சிஃபத்தி தூலில் கமீசி. கமீஸ் என்று சொன்னால் மேலாடை. கமீஸ் என்று சொன்னால் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு நீளமான ஆடை. எப்படி சொல்றாங்க? கழுத்திலிருந்து கால் வரையிலும் இருக்கக்கூடிய ஆடை. இப்ப நம்ம அப்பான்னு சொல்றோமா இல்லையா? அரபியர்கள் போடக்கூடிய அப்பா இருக்குதா இல்லையா? அதுதான் கமீஸ். அப்ப இந்த இடத்துல பொதுவான மேலாடைகளை குறிக்கக்கூடியதாக இந்த பாடத்தில் இது பொருந்தக்கூடியதாக இருக்கும். அப்ப மேலாடையினுடைய நீளம் என்பது நீளத்தினுடைய தன்மையை குறித்தும் பேசும் பாடமாக இருக்கின்றது. வல் கும்மி, இன்னும் அந்த மேலாடை, அந்த சட்டை இருக்குதா இல்லையா? அந்த சட்டையினுடைய கும்முன்னு சொன்னா கை, அதாவது ஸ்லீவ்னு சொல்றோமா இல்லையா? கையினுடைய அந்த ஸ்லீவ் அளவு, அந்த கை அளவு, அதை சொல்றாங்க. அந்த கையினுடைய அளவை குறித்தும் தன்மைகளை பேசக்கூடிய பாடம். ஒலிசாரி, இன்னும் கீழாடைகள். கீழாடைனா வேட்டி கட்டுப்படும், கைலி கட்டுப்படும், பேண்ட் கட்டுப்படும், ட்ரௌசர் கட்டுப்படும், இப்படி எல்லாம் கட்டுப்படும். அப்போ அந்த இசார், அதை குறித்து அதனுடைய அளவையினுடைய தன்மையை பற்றி பேசும் பாடம். ஓ தொரஃபில் அமாமதி, இன்னும் அந்த தலப்பாகையினுடைய ஓரம், அதை குறித்தும் பேசக்கூடிய பாடம். தலப்பாவினுடைய ஓரம்னா அந்த தலப்பாவினுடைய நுனி. ஒரு தலப்பா நம்ம தலையில கெட்டுறன்னு சொன்னா அதனுடைய நுனி தொங்குமா இல்லையா? பின்னாடி தொங்க விடுமா இல்லையா வால் மாதிரி? அதனுடைய அளவு எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும். அப்ப இந்த 4 விஷயங்கள், மேலாடை, அதனுடைய கை அளவு, கீழாடை, இன்னும் தலப்பாகையினுடைய ஓரம், இது எப்படி இருக்க வேண்டும், எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாகவும் இந்த பாடம் இருக்கின்றது. இன்னும் தஹரீமி, இன்னும் ஹராமாக்கப்படுகிறது. இஸ்பாலி ஷைஇம் மின் தாலிக, அந்த விஷயங்களில் இருந்தும், அதாவது தாலிக்குடைய தமீரு இது 4ஐயும் குறிக்கும். அது மேல் சொல்லப்பட்ட அந்த 4 விஷயங்களில் இருந்து ஏதேனும் ஒன்றை, ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீட்டிக்கொள்வது, அதாவது இஸ்பால்னு சொன்னா நீளமாக இழுத்து தொங்க விடுவதுக்கு பேர் தான் இஸ்பால். அப்ப தொங்க விடுவது என்பது ஹராமாக்கப்படுகிறது என்பதை குறித்து பேசக்கூடிய பாடம். எதன் அடிப்படையில? அலா சபீலில் ஹுயலா, பெருமையினுடைய வழியின் அடிப்படையில். ஹுயலான்னு சொன்னா பெருமை, அகம்பாவம். அப்போ அகங்காரம் பிடித்து இருக்கக்கூடிய தற்பெருமை இருக்குது இல்லையா? அதுக்குதான் ஹுயலான்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஒருவன் பெருமையின் காரணமா அவன் என்ன செய்யறான்? தான் போடக்கூடிய சட்டை, தான் போடக்கூடிய கைலி, அதனுடைய அந்த சட்டையினுடைய கை அளவு, தலப்பா, இதெல்லாம் தரையில் படும் அளவிற்கு அவன் தொங்க விடுகிறான். அதுதான் இஸ்பால். இஸ்பால்னு சொன்னா நீட்டி தொங்க விடுறது. அப்ப தரையில் படும் அளவிற்கு அவன் தொங்க விடுவது என்பது ஹராமாக்கப்பட்ட விஷயமாக இருக்கின்றது என்பதை குறித்து பேசக்கூடிய பாடமாக இருக்கு.
இன்னும் சொல்றாங்க வகராஹதிஹி, இன்னும் அவன் அப்படி தொங்க விடுவது என்பது கராஹத்து, அது ஒரு விருக்கத்தக்க காரியமாக இருக்கின்றது என்பதை விளக்கும் பாடமாகவும் இருக்கு. மின் கைரி ஹுயலா, பெருமை இல்லாத விஷயத்தில், அதாவது பெருமை இல்லாமல். இப்ப பெருமையான நிலையில ஒருத்தன் போட்டிருக்கான், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறதுக்காக தன்னுடைய அந்த வேஷ்டிகளை, தன்னுடைய சட்டையெல்லாம் பெருசா போட்டுட்டு தொங்க ஒரு அளவுக்கு நடந்துட்டு போறான்னு சொன்னா அது அவனுக்கு ஹராம் என்று சொல்கிறார்கள். அதுவே பெருமை இல்லாமல் ஒரு யதார்த்தமா அப்படிதான் இருக்காரு, தன்னுடைய சட்டையை வடிக்கிறது இல்ல. இப்ப பாமர மக்கள்லாம் பார்த்தேன்னு சொன்னா பெருசா இஸ்லாத்தை பற்றி தெரியாதவர்கள் என்ன செய்வாங்க, தான் போட்டிருக்கக்கூடிய அந்த கைலியாக இருக்கட்டும் அதெல்லாம் கொஞ்சம் கீழே தான் எடுத்திருப்பாங்க. தன்னுடைய கரண்டைக்கு கீழால் தரையில் படும் அளவிற்கு எடுத்திருப்பார்கள். இப்ப அவங்களுடைய நோக்கம் என்பது பெருமை கிடையாது. அப்ப பெருமை அல்லாத இதர நோக்கங்களுக்காக இது போன்ற தெரியாமல் செய்யும் அந்த விடுவது என்பது அது மக்ரூஹான காரியம், அது கராஹத்தான காரியம் என்பதை விவரிக்கக்கூடிய பாடமாக இருக்கு. இப்ப ஹராம்னு சொன்னா அதற்கு பாவம் வரக்கூடியதாக இருக்கும். மக்ரூஹுடைய ஹுக்கும் என்ன நம்ம சொல்லி இருக்கிறோம், அந்த மக்ரூஹான காரியத்தை செய்யாமல் விட்டால் நன்மை என்பது கிடைக்கும், செய்தால் அது பாவத்தை பெற்றுத்தர, இப்ப செய்தால் பாவம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அப்ப மக்ரூஹான காரியத்தை செய்யாம விட்டா நன்மை கிடைக்கும், செஞ்சா பாவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை குறித்தும் இந்த 3 செய்திகளையும் பற்றியும் பேசக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் என்பது இருக்கின்றது. அப்ப இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீசுகள் எல்லாம் இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஹதீசுகளாக தான் இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, முதலாவது ஹதீஸானது 1வது ஹதீஸ் 790வது ஹதீஸ் சொல்றாங்க பாருங்க. அன் அஸ்மா பின்த் யஸீத் அல் அன்சாரிய்யத் ரலியல்லாஹு அன்ஹா, அன்சாரியா பெண்மணியான யஸீத் என்பவருடைய மகளான அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது என்று சொல்றாங்க. காலத், அது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொன்னார்கள், கான கும்மு கமீசி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல ருஸ்ஹி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சட்டையின் அந்த கும்மு என்பது ஆகியிருந்தது. கும்முன்னு சொன்னா மேல சொன்னோம் அந்த கை, அந்த ஸ்லீவ், அந்த கை என்பது ஆகியிருந்தது இல ருசுஹி, இல ருசுஹி அவர்களுடைய மணிக்கட்டு வரையிலும் ஆகியிருந்தது என்று சொல்லி தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையின் மணிக்கட்டு வரையிலும் அது ஆகியிருந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க போடக்கூடிய சட்டை எப்படி இருக்குன்னு சொன்னா மணிக்கட்டை தாண்டி பெருசா கை வச்ச சட்டை இருக்காது, அந்த கை என்பது மணிக்கட்டையோடு நெருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட சட்டையை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அணிந்தார்கள் என்பதை நமக்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித் தராங்க. பாருங்க, ரவாஹு அபூ தாவூத் வ திர்மிதியு, இந்த ஹதீஸினை அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் அறிவித்தார்கள். வகால, இன்னும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன், இந்த ஹதீஸினை ஹஸனான ஹதீஸ் என்பதாக திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சட்டையின் அளவு என்பது மணிக்கட்டு வரையிலும் இருக்கக்கூடியது என்று சொன்னார்கள். அப்ப இந்த பாடம் மணிக்கட்டை தாண்டி அப்படியே தொங்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் இருக்கு. இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இருக்கு. அடுத்தபடியாக 2வது ஹதீஸ், இன்னும் 791வது ஹதீஸ். வான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அவங்க சொல்றாங்க, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிறவர்கள், கால அவர்கள் சொன்னார்கள், மன் ஜர்ர ஸௌபஹு ஹுயலா, பெருமை அடிக்கும் விதத்தில் யார் தன்னுடைய ஆடையை இழுத்து சென்றாரோ, அதாவது இழுத்து செல்றதுன்னா ஆடையை பெருசாக உடுத்துட்டு தரைபடும் அளவிற்கு அதை தொங்க விட்டு அப்படியே அந்த ஆடையை யார் இழுத்து செல்கிறார்களோ, லம் யந்துரில்லாஹு இலைஹி, அவரின் பக்கம் அல்லாஹு தஆலா பார்ப்பதில்லை, யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் அல்லாஹு தஆலா அந்த நபரை பார்ப்பதில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ அல்லாஹ் அவர்களை கண்டுக்கவே மாட்டானா. அவை எத்தகைய பார்வை என்று சொன்னால் ரஹமத்தான இரக்கமான ஒரு பார்வை அல்லாஹ் பார்ப்பானா இல்லையா, ரஹமத்துடைய பார்வை, அந்த பார்வை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அதாபான பார்வையில் அல்லாஹ் அவரை பார்க்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை ஷரஹ்கள் எழுதுறாங்க. அப்ப அல்லாஹ் திருப்தியோடு அவர்களை பார்க்க மாட்டான், கோபத்தோடு அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி சொன்ன பொழுது கால அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன இசாரி, நிச்சயமாக என்னுடைய கீழாடை என்பது யஸ்தர்ஹி, அது கீழே தாழக்கூடியதாக இருக்கின்றது. அது யஸ்தர்ஹின்னு சொன்னா சோர்ந்து விழுவது,
தளர்ந்து விழுவது என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். அப்ப யஸ்தர்ஹி அது கீழே தாழக்கூடியதாக இருக்கின்றது. இல்லா அன் அத்தஆஹதஹு அந்த கீழாடையை நான் சரி செய்வதாகவே தவிர அது கீழே தாழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப நான் அதை நான் ஏத்தி அதை நான் சரி செஞ்சாதான், கீழே தாழ விடாம அதை நான் ஏற்றி கெட்டினால்தான் அது கீழே தாழாம இருக்குது யார சொல்லலாம். மற்றபடி இது கீழே தாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ நான் அடிக்கடி என்னுடைய கீழாடையை ஏற்றி ஏற்றி கெட்டக்கூடியவனாக இருக்கிறேன் யார சொல்லலாம், என்னுடைய நிலைமை என்ன என்று கேட்கிறார்கள். அப்போ ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னக நிச்சயமாக நீங்கள் லஸ்த மிம்மன் ஒருவரிலிருந்தும் நீங்கள் ஆகவில்லை, எத்தகைய ஒருவர் யஃஅலுஹு அந்த தொங்கவிடும் அந்த செயலை செய்வார், ஹுயலா பெருமை என்ற விதத்தில், அதாவது பெருமை அடிக்கும் விதத்தில் அந்த தொங்கவிடும் என்ற செயலை செய்வாரே, அத்தகைய ஒருவராக நீங்கள் இல்லை, அந்த ஒருவரிலிருந்தும் உள்ளவராக நீங்கள் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப பெருமையோடு தன்னுடைய ஆடைகளை இப்படி போடக்கூடியவர்களாக தொங்க விட்டு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்களே, அவங்கள மாதிரி நீங்க கிடையாது அபூபக்கரே, உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீங்கள் பெருமை இல்லாதவர்கள், நீங்கள் பணிவானவர்கள் என்பதை நான் அறிவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக வேண்டிய ஒரு சந்தோஷமான வார்த்தையை சொல்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருது. பாருங்க, ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸனை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். வரவா முஸ்லிமுன் பஅதஹு, இன்னும் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் இந்த ஹதீஸினுடைய சில பகுதிகளை அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, யார் தன்னுடைய ஆடையை பெருமையின் காரணமாக இழுத்து செல்வாரோ அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக பாருங்க, மூன்றாவது ஹதீஸ், இன்னும் 792வது ஹதீஸ். وعن ابي هريره رضي الله عنه, سيدنا அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள், லா யந்துருல்லாஹு யௌமல் கியாமத்தி வறுமை நாளில் அல்லாஹ் பார்க்க மாட்டான், இலாமன் ஒருவரின் பக்கம் பார்க்க மாட்டான், எத்தகைய ஒருவன் ஜர்ர இஸாரஹு பதரன் பெருமையின் காரணமாக, பெருமையின் ரீதியாக, பெருமை என்ற நிலையில் தன்னுடைய ஆடையை இழுத்து செல்வானே, அத்தகைய ஒருவரின் பக்கம் அல்லாஹ் மறுமை நாளில் பார்க்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலே சொல்லப்பட்ட அதே கருத்து தான். ரஹமத்துடைய இரக்கமான ஒரு பொருத்தமான ஒரு பார்வை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அப்படி இழுத்து செல்லக்கூடிய நபர்களை கோபமான ஒரு பார்வையோடு தான் அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கும் இதே கருத்து தான். யாரு அப்படி ஆடை இழுத்து செல்வாரோ அவரை அல்லாஹ் மறுமையில் பார்க்க மாட்டான் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஆடை இழுத்து செல்லக்கூடாது என்பதை கற்றுத்தரக்கூடிய பாடமாக இந்த பாடம் இருக்கின்றது. இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக 4வது ஹதீஸ், இன்னும் 793வது ஹதீஸ். வஅன்ஹு, இந்த ஹூரி யாரை பார்த்த போது இதற்கு முந்தைய ஹதீஸான இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளரான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு போகக்கூடிய லமீராக இருக்கு. அப்போ அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டும் அவர்கள் அறிவித்தார்கள். கால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மா அஸ்ஃபல மினல் கஅபைனி மினல் இஸாரி, கீழாடையில் இருந்தும் அந்த மனிதனுடைய 2 கரண்டை கால்களில் இருந்தும் தாளும் ஒன்றாகிறது, கீழே விழும் ஒன்றாகிறது, ஃபஃபின்னாரி, அது நரகத்தில் உள்ளதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப எந்த நபருடைய கீழாடை இருக்குமா இல்லையா, அந்த கீழாடை என்பது அந்த நபருடைய 2 கரண்டை கால்கள், அந்த 2 கரண்டை கால்களுக்கும் கீழ் போகிறதோ என்று சொல்கிறார்கள். அப்ப கீழ் செல்லக்கூடிய அந்த ஒன்று, அப்படிப்பட்ட ஒன்று என்பது அது நரகத்தில் உண்டானதாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ்ல ஒரு 4 விளக்கத்தை எழுதுகிறார்கள். ஒரு 4 விளக்கத்தை எழுதுறாங்க. முதலாவது விளக்கம் என்னன்னு சொன்னா, இமாம் கத்தாபி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா,
காலின் பகுதி என்பது, அதாவது அந்த மறைக்கப்படக்கூடிய அந்த பகுதி அல்லாமல், அதாவது அந்த மறைக்கப்படக்கூடிய பகுதி இருக்குது இல்லையா, அந்த கரண்டைக்கு கீழே ஆட போனிச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த கரண்டைக்கு கீழே இருக்கக்கூடிய காலின் பகுதி மறைக்கப்படும். அந்த பகுதி என்பது அது தண்டிக்கப்படக்கூடிய பகுதியாக இருக்கும் என்ற விளக்கத்தை இவர்கள் எழுதுறாங்க. இரண்டாவது விளக்கம் என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, நரக தண்டனைக்குரியவன் அவன் என்பதை இதன் மூலம் நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அவனே நரகத்து தண்டனைக்குரியவன் என்று சொல்றாங்க. மூணாவது விளக்கு என்ன சொல்றாங்கன்னா, நரகவாசிகளுடைய செயலாக இந்த செயல் என்பது இருக்கின்றது. அந்த கருத்தை வலியுறுத்தி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார்கள் என்று மூணாவது விளக்கம் சொல்றாங்க. நான்காவது விளக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆடை என்பது அந்த ஆடையும் எரிக்கப்படும், அவனும் எரிக்கப்படக்கூடியவனாக இருப்பான். இப்ப நரகத்துல ஆடையும் எரிக்கப்படுமா, அவனும் எரிக்கப்படுவானா என்ற அர்த்தத்திற்கும் இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப ஆக மொத்தம் அந்த ஆடை என்பது நரகத்திற்கான ஆடையாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸனை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். அப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம், இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கரண்டைக்கு கீழ் போகக்கூடிய அந்த கீழாடை என்பது, அது கீழாடை போகக்கூடிய அந்த செல்லக்கூடிய அந்த கீழாடை போகக்கூடிய அந்த பகுதி இருக்குது இல்லையா, அந்த ஒரு பகுதி அது நரகத்தை சார்ந்ததாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராங்க. இந்த கருத்தின் காரணமாக இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக 5வது ஹதீஸ், இன்னும் 794வது ஹதீஸ். وعن أبي ذر رضي الله عنه, அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். قال, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சலாசத்துன், மூன்று நபர்கள் ஆகிறவர்கள். எத்தகைய மூன்று நபர்கள்? லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் அல்லாஹு தஆலா அந்த மூன்று நபர்களிடத்தும் பேச மாட்டான். அத்தகைய மூன்று நபர்கள் ஆகிறவர்கள். அப்போ மறுமை நாள் அல்லாஹ் அவர்களோடு பேசவே மாட்டானாம், அவர்கள் அல்லாஹ் கண்டுக்க மாட்டான். இன்னொன்னு, வலா யந்துரு இலைஹிம், இன்னும் அவர்களின் பக்கம், அந்த மூன்று நபர்களின் பக்கம் அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான். மேல் சொல்லப்பட்ட அதே பார்வை, ரஹமத்தான பார்வையை அல்லாஹ் பார்க்க மாட்டான், அதாபான பார்வையோடு அல்லாஹ் அவர்களை பார்க்கக்கூடியவனாக இருப்பான். இன்னும் வலா யுஸக்கீஹிம், இன்னும் அந்த மூன்று நபர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான். பரிசுத்தப்படுத்துறதுனா அவர்களுடைய பாவங்களை அழித்து, அந்த பாவங்களை அழித்து அந்த சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக அவர்களை அல்லாஹ் ஆக்கவும் மாட்டான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வலஹும், இன்னும் அவர்களுக்கு இருக்கின்றது, அதாபுன் அலீமுன், பெரிய அதாப் என்பது, பெரிய வேதனை என்பது அவர்களுக்கு இருக்கின்றது. அப்ப நரகத்தினுடைய வேதனை அவர்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக அது அவர்களுக்கு சொந்தமானதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கால, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகரஅஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால, அதாவது இதனுடைய லமீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடையாது, அறிவிப்பாளர் சொல்றாங்க. அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஃபகரஅஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள். ஸலாஸ மிராரின், மூன்று முறைகளாக இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப மூணு முறை சொன்னாங்களா இதை, அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான், அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான், அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு ஒரு பெரிய அதாப் என்பதுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று முறை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. கால அபூதரின், இன்னும் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்களாம், காபு வ ஹஸிரு, காபு அவர்கள் அநீதம் இழைத்து விட்டார்கள், ஹஸிரு அவர்கள் கை சேதப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்படியா செஞ்சாங்க? அப்ப அத்தகைய நபர்கள் யார் யார சொல்லலாம்? அவர்கள் கை செய்தப்பட்டவர்களா இருக்கிறாங்களே, அவங்க மோசம் செஞ்சவங்களா இருக்கிறாங்களே, மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் யார் என்று அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க. அப்ப கேட்ட சமயத்தில் கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்பிலு, முஸ்பில் என்பவன், முஸ்பில்னு சொன்னா அந்த இஸ்பால் என்பதனுடைய ஃபாயிலாக இருக்கும். இஸ்பால்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, நம்ம இழுத்து செல்லுதல், தன்னுடைய ஆடையை கீழே தொங்க விட்டு அதை இழுத்து செல்லக்கூடியவன் இருக்கிறான் இல்லையா, தாழ்த்தக்கூடிய, அதாவது தன்னுடைய ஆடையை கீழே தொங்க விடக்கூடியவன். அப்படி தொங்க விடக்கூடியவன் அதில் கட்டுப்பட்டவனாக இருப்பான், அவன் முதலாவது நபன். அடுத்து வல் மன்னானு, மன்னான்னு சொன்னா தான் கொடை செய்திருப்பான், தன் செய்த அந்த கொடைகளை அவன் சொல்லி காட்டக்கூடியவனாக இருப்பான். இப்ப நிறைய பேருக்கு அவன் உதவி செய்வான், அதெல்லாம் குறை சொல்ல முடியாது, ஆனா தான் செய்த உதவியை அவன் சொல்லி காட்டக்கூடியவனாக இருப்பான் என்பது சொல்றாங்க. அப்ப அத்தகைய நபரும் அதில் கட்டுப்படுவான். அடுத்தபடியாக வல் முனஃபிகு, முனஃபிகு என்று சொன்னால் விளம்பரம் செய்யக்கூடியவன், சில்அதஹு தன்னுடைய அந்த வியாபார பொருளை விளம்பரம் செய்யக்கூடியவன், பில் ஹலஃபில் காதிபி,
ஒரு பொய்யான சத்தியத்தை கொண்டு தன்னுடைய வியாபார பொருளை விளம்பரம் செய்யக்கூடியவன். அப்போ தான் பொருள் அது ஒரு மட்டமான பொருள்னு தெரியும், ஆனா அதை ஒரு நல்ல ஒரு தரமான பொருள் என்று அவன் ப்ரமோஷன் செய்வான், விளம்பரம் செய்வான். அது எப்படின்னா பொய்யான சத்தியத்தை செஞ்சு, நான் சத்தியமா சொல்றேன் இது சரியான ப்ராடக்ட், இதை நீங்க வாங்கி பாருங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றக்கூடியவனாக இருப்பானே, இவர்கள் தான், இந்த 3 நபர்கள் தான் அதில் கட்டுப்படுவார்கள். இவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான், இவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், இவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான், இன்னும் அவர்களுக்கு கடுமையான அதாப் என்பதும் உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லி தராங்க. பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். வஃபி ரிவாயத்தில் லஹு, இன்னும் அந்த முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மற்றொரு ரிவாயத்தில், அவர்களுக்குரிய மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது அல் முஸ்பிலு இஸாரஹு. இந்த வார்த்தையை தெளிவாக வந்திருக்கிறான். இந்த ரிவாயத்துல அல் முஸ்பில் என்பதாக தான் வந்திருக்குது. இன்னொரு ரிவாயத்துல முஸ்பிலு இஸாரஹு, தன்னுடைய கீழாடையை இழுத்து செல்லக்கூடியவன், தொங்கவிடக்கூடியவன் என்ற இந்த முழு விஷயமும் முழு வார்த்தையும் அங்கு வந்திருக்கின்றது என்பதை நமக்கு கூடுதல் செய்தியாக சொல்லித்தரான். அப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கில் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த முஸ்பில் என்ற இந்த வார்த்தை தான். அப்போ அந்த தன்னுடைய ஆடையை கீழே தாழ்த்தி கொள்பவன் என்பவன் அந்த அல்லாஹுடைய பேச்சு அல்லாத, அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹுடைய பார்வைக்கு அவன் சொந்தக்காரன் கிடையாது, அல்லாஹ் பார்க்க மாட்டான், அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், கடுமையான அதாப் அவர்களுக்கு இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகையவருடைய நிலைமையை பற்றி சொல்றாங்க இல்லையா. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்துக்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக 6வது ஹதீஸ், இன்னும் 795வது ஹதீஸ். வஅன் இப்னு உமர ரலியல்லாஹு அன்ஹுமா, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள். قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்பாலு ஃபில் இஸாரி, கீழாடை என்ற விஷயத்தில் இஸ்பால் செய்வது, அதாவது கீழே தொங்க விடுவது என்பது, வல் கமீசி வல் இமாமதி, இன்னும் மேலாடை என்ற விஷயத்திலேயும், இன்னும் சட்டை என்ற விஷயத்திலேயும், இன்னும் தலப்பாகை என்ற விஷயத்திலேயும் தொங்க விடுவது என்பது, மன்ஜர்ர, யார் மன்ஜர்ர, யார் இழுத்து செல்வானோ, ஷைஅன் ஹுயல, பெருமை என்ற ரீதியில், பெருமையான நிலையில் அந்த மேற்கூறப்பட்ட இந்த விஷயங்களிலிருந்தும் ஒரு விஷயத்தை யார் இழுத்து செல்வானோ, லம் யந்துரில்லாஹு இலைஹி யௌமுல் கியாமதி, மறுமை நாளில் அவரின் பக்கம் அல்லாஹ் பார்ப்பதில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ அதேதான் இந்த கீழாடை என்ற விஷயம், மேலாடை சட்டை என்ற விஷயம், தலப்பா என்ற விஷயம், இதெல்லாம் யாரு தரைப்படும் அளவிற்கு, தரையோடு அந்த படும் அளவிற்கு செய்து அந்த ஆடையை யார் இழுத்து செல்வாரோ அத்தகையவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ரவாஹு அபூ தாவூத் வன்னஸை பி இஸ்னாதின் ஸஹீஹின், சஹீஹான சனதுகளை கொண்டு அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் நஸீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் இந்த ஹதீஸனை அறிவித்தார்கள் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கில் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கீழாடையை, மேலாடை எந்த ஆடையாக இருந்தாலும் தரைபடும் அளவிற்கு எடுத்து செல்லக்கூடியவன், அவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்பதை இங்கு நமக்கு சொல்லித் தராங்க. அப்ப இதையெல்லாம் வலியுறுத்தி வரக்கூடிய ஹதீஸாக தான் இந்த கருத்தை, அதாவது இப்படிப்பட்ட ஆடைகளை நீங்கள் உடுக்காதீர்கள், ஆடைகளை கீழே தாழ்த்தாதீர்கள் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் இருக்கு. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாருங்க, இப்போ இந்த பாடத்துல நம்ம இந்த மேல இருக்கக்கூடிய இந்த 119வது பாடத்திற்கான இந்த தலைப்பிற்கான தர்ஜுமாக்கள், அதனுடைய முழு செய்திகளை நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த 1வது ஹதீஸு, இந்த 2வது ஹதீஸுக்கான விஷயம், இந்த 3வது ஹதீஸு, இந்த 4வது ஹதீஸ், இந்த 5வது ஹதீஸ், இந்த 6வது ஹதீஸ் என்ற இந்த 6 ஹதீஸுகளுக்கான செய்திகளையும் அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள் முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தில் நாம் எதை படித்தோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 7வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.